வணக்கம். நான் மூவாஸ் குக்கரியிலிருந்து வசுமதி முரளிதரன் பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஒரு புலாவ் ஐட்டம் செஞ்சு காமிக்கலான் இருக்கேன். நான் செய்ய போகிற இன்னைக்கு புலாவ் பேர் வந்து கார்ன், அதாவது ஸ்வீட் கார்ன், ஃப்ரெஷ் கார்ன் வச்சு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். ஸ்வீட் கார்ன் ஒரு கப்பு, ஒரு இது எடுத்துட்டேன், ஒரு இது. அதுக்கப்புறம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு பச்சை மிளகா, இது பச்சை மிளகா காரம் தான், வேறு எந்த காரமும் இல்லை. ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், பெருசாக இருக்கா 2 பச்சை மிளகா. சோம்பு, லவங்கம், பட்டை, பே லீஃபு. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் சீரகம். அதுக்கப்புறம் பால் 1 கப்பு, கசூரி மேத்தி 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு, நெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா, கரம் மசாலா. இப்போது எப்படி செய்யலாம் பண்ணுறதுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன். குக்கர்லேயே செய்யலாம் ஈஸியாக. அடுப்பில் குக்கரை வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் போல் நெய், எண்ணெய் வேணும்னாலும் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய், அந்த மாதிரியும் விட்டுக்கலாம். நான் முதலியே அரிசியை வந்து களைஞ்சி 1 கப்பு, இந்த கப்பால் 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி கொட்டி ஊற வச்சுருக்கேன். 1 கப்பு மில்க்கு, பால், 1 கப்பு தண்ணி. இப்போ இந்த நெய் உருகிடுத்து. அதுக்கப்புறம் நம்ம அதில் சீரகம், பே லீஃபு, பட்டை, லவங்கம், சோம்பு, இதை முதல்ல கொஞ்சம் வறுத்துக்கணும். இது ஈவன் நீங்கள் ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் கூட டப்பாக்கு செஞ்சு கொடுத்துருப்பலாம், பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான், சீக்கிரம் ஆகிடும். வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இந்த நேரத்தில் இந்த வெங்காயத்தையும் இதில் போடும். வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக், பூண்டு, இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கலாம். இந்த பச்சை மிளகாயும் இதிலே போட்டுடலாம். இது நல்லா வதங்கின உடனே இந்த கார்ன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் போட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 1/2 டீஸ்பூன், 2 தடவை போடுறேன், 1 டீஸ்பூன். கசூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவு போதும். இப்போது இதில் இருக்க இந்த தண்ணியும் வடித்து இதில் விட்டுட்டு, இந்த பாலையும் இதில் 1 கப்பு பாலையும் இதில் விட்டு, தண்ணி, இந்த பாலும் தண்ணியுமா சேர்ந்து கொதிச்சு வரும்போது அரிசியை போடலாம். நல்லா இதுவாகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் இந்த வேகும் போதும் போடுங்க, அதுக்கப்புறமும் கொஞ்சம் போட்டால் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க போறணும். ஏன்னா நம்ம ஹோல் ஸ்பைசஸே வறுத்துருக்கோம் இல்லையா, அதனால இது கொஞ்சம் போதும். கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ இந்த அரிசியும் போட்டுடுறேன். ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு மூடி. இப்போ இதுக்கு வந்து வெயிட்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா பொல பொலன்னு வரணும் அப்படின்னாக்கா இந்த டம்ளரை வந்து இது மூடிடுவேன். இந்த ஆவி வந்த உடனே மூடிட்டு அடுப்பை கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம போட்டிருக்க சாமான் அரிசியோட அளவை பொறுத்து 15 நிமிஷம் வச்சோன்னாக்கா ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது. மேலே இதை போட்டுட்டு இந்த ஆவி வந்துடுத்து. நான் இதை மூடியை போட்டுடுறேன். இதை டம்ளரை போட்டு மூடி வைக்கிறேன். அவ்வளோதான். நான் வச்சு இப்போ 20 நிமிஷம் ஆயிடுத்து. அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இதை அடுப்பை அணைச்சிடுறேன். அணைச்சிட்டு இந்த டம்ளரை எடுத்துட்டு உடனே திறந்துடலாம் டம்ளர்ன்றதுனால. அதே விசில் போடுறதா இருந்தா 2 விசில் போடுங்க போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சூப்பராக வந்திருக்கு. இது மேலே வச்சிருக்க இந்த கொத்தமல்லியும் கொஞ்சம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கார்ன் புலாவ் ரெடி. எல்லாரும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் அனுப்புங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.